ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ராகி மாவில் ஒரு சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ராகி புட்டாவோ இல்லை கூழாவோ செஞ்சு சாப்பிட பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ராகி மாவை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் போது நமக்கு கால்சியம் குறைபாடுங்கிறது அறவே இருக்காதுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறாங்க. இது வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த ராகி மாவை ஒரு 5 நிமிஷம் அந்த நெய்யிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த ராகி மாவோட பச்சை மணம் போய் அந்த நெய்யில் நல்லா வறுப்பட்ட மணம் வரும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஃப்ளேம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். கருகிடக்கூடாது. மிதமான நெருப்பில் வச்சு நல்லா வறுப்பட்ட மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அங்கங்கே கட்டி விழுந்தாலும் அதை அப்படி அப்படியே உடச்சி விட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ராகி மாவோட நிறம் இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறி வரும். இந்த அளவுக்கு மாறி வர அளவுக்கு வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அந்த சாக்லேட் போடுற மாதிரி இந்த கலருக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அடுத்ததாக ராகி மாவு வறுத்த அதே பேனில் 1/2 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குறாங்க. இந்த பச்சை வேர்க்கடலை நல்லா தோல் நீங்கி நல்லா வறுப்பட்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துட்டிங்கன்னா லைட்டாக ஒரு டைம் பிரட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் வேர்க்கடலைக்கு பதிலாக பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை எடுத்தாலும் இதே 1/2 கப் எடுத்துக்கோங்க. இல்லை வேர்க்கடலை 1/4 கப், பொட்டுக்கடலை 1/4 கப்பும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வேர்க்கடலை மட்டுமே சேர்த்து செய்கிறேன். வேர்க்கடலை இந்த மாதிரி தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்து இந்த தோலெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வேர்க்கடலை நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா அதோட தோலெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாங்க. மிக்சர் ஜார் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. அதில் நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருந்த அந்த ராகி மாவை சேர்த்துக்கலாம். இந்த ராகி மாவு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டியெல்லாம் இருக்குது. அதனால் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் அடிச்செடுக்க போகிறேன். உங்களுக்கு அந்த ராகி மாவை வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து அடிச்செடுக்க விருப்பம் இல்லை, நான் வறுத்ததே பொடியாக இல்லாமல் கட்டி இல்லாமல் நல்லா தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மிக்சர் ஜாரில் சேர்த்து அடிக்க வேண்டாம். இந்த ராகி மாவு கூட ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கலாங்க. அடுத்ததான் இது கூட நான் ஏற்கனவே வறுத்து தோல் நீக்கி வச்சுருந்த வேர்க்கடலையை அப்படியே சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ராகி மாவை வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்திங்கன்னா அது தனி ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கூட இந்த வேர்க்கடலையும் இந்த நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இது தித்திப்பு கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப தித்திப்பாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக பல்ஸ் மோடில் அடித்து எடுத்திங்கன்னா நம்ம சேர்த்துன வேர்க்கடலை அந்த நாட்டு சர்க்கரை எல்லாமே இந்த ராகி மாவோட நல்லா கலந்து வந்துடும். இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ராகி மாவு, வேர்க்கடலை, நாட்டு சர்க்கரை ஒன்றா அடிச்சு எடுக்கும்போது அந்த வேர்க்கடலை இருக்கிற எண்ணெய் பசிக்கு பார்த்தீங்கன்னா ராகி மாவு நல்லா அப்படியே உருண்டை பிடிக்கிறதுக்கு ஏகுவாக இருக்கும். நெய் சேர்த்து உருண்டை பிடிக்க வேண்டாம். நல்லா அப்படியே சும்மாவே அழுத்தி பிடிச்சாவே உங்களுக்கு நல்லா உருண்டை பிடிக்க வரும். கடைசியாக இது கூட நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பொடி பொடியாக கட் பண்ண முந்திரி மட்டும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அழுத்தி நாம்பி பிடிச்சிங்கன்னா சூப்பராக உருண்டை பிடிக்க வருங்க. பொடிஞ்சு போகாது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டெய்லி குழந்தைகளுக்கு சாயந்தரம் இந்த ஒரு உருண்டை கொடுத்தீங்கன்னா போதும், கால்சியம் குறைபாடே வராதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சுவையான ஆரோக்கியமான ராகி உருண்டை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.